ப்ரான்ஸ் ஃப்ரை செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறோம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை, பெப்பர் இது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். 2 ஸ்பூன் சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சரியா. நெக்ஸ்ட் ஆனியன், ஒரு 4 ஆனியன்ஸ் சாப் பண்ணி போட்டுருணும். நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் ப்ரௌன் ஆன பிறகு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் பூண்டு, இஞ்சி 3 ஸ்பூன், பூண்டு 3 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகணும். உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணுமா. மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனோன்னு தக்காளி போட்டுருங்கம்மா. தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வெந்த பிறகு நம்ம இதில் சால்ட்டு ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சா ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகும். மாதிரி வரணும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு பிறகு ப்ரான்ஸ் போடணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்து வெந்த உடனே 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் போட்டு கொஞ்சம் மூடி விடணும். அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி விட்டுட்டு அப்புறமே ப்ரான்ஸ் போடணும். நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், இப்படி தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ப்ரான்ஸ் போட்டு இந்த நேரத்தில் ப்ரான்ஸ் போட்டு நல்லா கிளறி விட்டு மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி போட்டு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் பெப்பர், பெப்பரும் நல்லா தூவி விட்டு இது நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை போட்டுட்டா ப்ரான்ஸ் ரெடி ஆகிடும். இது நல்லா மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மூடி விட்டாக்க வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஒரு 10 மினிட்ஸு அந்த ப்ரான்ஸ் வெந்த பிறகு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டாக்க. இப்போது பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சுமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டு இறக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் போட்டு கொத்தமல்லி நல்லா கலக்கி விட்டுமா. கொத்தமல்லி தூவினீங்கன்னா ப்ரான்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.